ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அரவிந்த் ஏகே சேனல். இட்ஸ் நரேந்திரகுமார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுல 2-3 கம்பெனில வேலை செஞ்சிருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலயும் உங்களுக்கு அமௌண்ட் பிஎஃப்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க. அது 3-4 கம்பெனில இப்ப நீங்க வேலை செஞ்சீங்க, இல்ல 2 கம்பெனில வேலை செஞ்சீங்கன்னா தனித்தனியா உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும். அது எப்படி நம்ம ஒரே கம்பெனிக்கே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட் நம்ம கிளைம் பண்றதுன்னா பார்க்க போறோம். நீங்க தனித்தனியாவும் நீங்க அப்படியே வச்சு கூட கிளைம் பண்ணலாம். சப்போஸ் நீங்க அப்படி கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கம்பெனி நீங்க ரிசைன் பண்ணிட்டு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மந்த் கழிச்சு நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த அமௌண்ட் நீங்க அந்த கம்பெனி ஃபுல்லா எடுத்துக்கலாம். இல்ல நான் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதை ரிசைன் பண்ணி ஒரே மாசத்துல அடுத்த கம்பெனி ஜாயின் பண்ணிட்டேன், ஆனா அந்த கம்பெனில இருக்கிற அமௌண்ட் எனக்கு எடுக்கணும், 2 கம்பெனில இருக்கிற அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா உங்களால பிஎஃப்ல அட்வான்ஸ் மட்டும் தான் வித்ரா பண்ண முடியும். ஃபுல் அமௌண்ட் நீங்க வித்ரா பண்ண முடியாது. அது நீங்க வித்ரா பண்ணும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 100 இல்லை 500 ஆச்சும் அந்த இதுல இருக்கும். ஓல்டு கம்பெனினா பென்ஷன் அமௌண்ட்டும் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஒரே கம்பெனிலேயே நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேர் ப்ரௌசிங் சென்டர்ல போய் பண்றீங்க, அது 200-300 சார்ஜ் பண்ணுவாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு லேப்டாப் இல்லை போன் இருந்தால் நீங்களே பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு நியூ அப்டேட்டா இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கம்பல்சரி நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கொடுக்குற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் சொல்லி செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அப்பதான் நீங்க உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிஎஃப் இஎஸ்ஐ பத்தி எல்லாமே நம்ம டீட்டெயிலா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மொபைல் ஆர் லேப்டாப்ல நீங்க குரோம் ஓப்பன் பண்ணி யூஏஎன் லாகின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு உங்களுக்கு வேணும். யூஏஎன் நம்பர் தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்பேன், ஐகார்ட்ல கொடுக்குறேன். அதுல நீங்க போய் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. தென் பாஸ்வேர்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க, ஃபர்கட் அடிச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். அண்ட் பாத்தீங்கன்னா யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு நீங்க கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க சைன் அப் பண்ணும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருப்பீங்க. ஆதார் கார்டுல நீங்க என்ன நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்களோ சேம் அதே நம்பர் தான் உங்களுக்கு யூஏஎன் நம்பர்லயே உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அதுக்கு தான் உங்களுக்கு ஓடிபியே வரும். நீங்க அதுக்கு ஓடிபி வந்த உடனே உங்களோட ஓடிபி அந்த கேப்சா நீங்க கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு யூஏஎன் நம்பர்ல மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்க அந்த நம்பர் இப்ப என்கிட்ட இல்ல அப்படின்னா நீங்க போய் ஆதார் கார்டுல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு அது ஆதார் கார்டுல உங்க மொபைல் நம்பர் என்ன நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அதே சேம் நம்பர் தான் இதுலயே பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். நீங்க நம்பர் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாகின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஏ நம்பர், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நீங்க வியூஸ் கிளிக் பண்ணி சர்வீஸ் ஹிஸ்டரின்னு சொல்லி இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் ஹிஸ்டரினா நீங்க இது வரையும் எத்தனை கம்பெனி வேலை செஞ்சிருக்கீங்க, பிஎஃப் எந்த கம்பெனி பிடிச்சிருக்காங்களோ அந்த கம்பெனி இதுல உங்களுக்கு இதுல ஷோ ஆகும். நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி இதுல பாத்துக்கோங்க. உங்களுக்கு இப்ப கரண்டா எந்த கம்பெனி ஒர்க் பண்றீங்களோ அதை பார்த்துக்கிட்டு அதோட மெம்பர்ஷிப் ஐடின்னு இருக்கும், அதை நீங்க காப்பி பண்ணி மேல பாத்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் நடக்கும். அதுல போயிட்டு உங்களோட டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி இருக்கும், பிஎஃப் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். நீங்க எல்லாமே ஆட் பண்ணி பேங்க் எல்லாமே ஆட் பண்ணீங்க, அது எல்லாமே ஷோ ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கம்பெனி போடக்கூடாது, பிரசன்ட் கம்பெனி தான் போகணும். ஏன்னா ப்ரீவியஸ்னா நீங்க இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சது கம்பெனி போயிடும் நோட்டிபிகேஷன். இது பிரசன்ட் கம்பெனினா இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனிக்கே உங்களுக்கு வரும். அதுல நீங்க பிரசன்ட் கம்பெனி நீங்க மாத்திக்கோங்க. ப்ரீவியஸ் கம்பெனி நீங்க கொடுக்கவே வேணாம், பிரசன்ட் கம்பெனி மட்டும் நீங்க கொடுங்க. ஓகேங்களா? பிரசன்ட் கம்பெனில பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஏஎன் நம்பர் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மெம்பர்ஷிப் ஐடி கொடுக்கலாம். நான் இப்ப பாத்தீங்கன்னா யூஏ நம்பர் கொடுத்துருக்கேன். யூஏ நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல எத்தனை கம்பெனி இருக்கோ அது எல்லாமே வரும். நீங்க எல்லா கம்பெனியுமே நீங்க மாத்திக்கலாம். இல்ல நான் மெம்பர்ஷிப் ஐடி கொடுக்குற ஒரு கம்பெனி தான் மாத்தினா நீங்க மெம்பர்ஷிப் ஐடி கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க மெம்பர்ஷிப் ஐடியே கொடுக்கறது உங்களுக்கு பெஸ்ட். அதை நீங்க யூஏ நம்பர் கொடுத்தீங்கன்னா கெட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் அதுலேயே ஷோ ஆகும். அது நீங்க எந்தெந்த கம்பெனி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அந்த கம்பெனி எல்லாமே கிளிக் பண்ணி நீங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா டிக் பாக்ஸ் இருக்கும். செகண்ட் ஓடிபி வெரிஃபிகேஷன் டிக் பாக்ஸ் இருக்கும். அதை நீங்க டிக் பண்ணி நீங்க ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்களுக்கு வரும். நீங்க மெம்பர்ஷிப் ஐடி கரெக்டா பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், மெம்பர்ஷிப் ஐடியை நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது பெட்டர். ஓடிபி அதே மொபைல் நம்பருக்கு தான் வரும். அந்த ஓடிபி போட்டு
நீங்க சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இப்ப பிரசன்ட் கம்பெனி தான் நீங்க கொடுத்துருப்பீங்க. ஃபார்ம் 13 அப்படிங்கறத ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஃபார்ம் 13ங்கிறத நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க உங்களோட சைன் போட்டு நீங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்பதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்துருக்கிறது செக் பண்ணி உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிஎஃப் வந்து போகும். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து அமௌண்ட் வந்து நீங்க ஈஸியா கிளைம் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து கொடுக்கலன்னா நீங்க அவங்க மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஃபார்ம் 13 அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாவே கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் 13 இருக்கும். அதுல சேம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க போய் ஜெராக்ஸ் போட்டு நீங்க கொடுத்துருங்க. ஸோ அது மஸ்ட். நீங்க எத்தனை கம்பெனி இது ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அத்தனை கம்பெனியோட ஃபார்ம் 13 வந்து உங்களுக்கு வரும். ஒரு கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா ஒன்று தான் வரும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 2 or 3 கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆச்சுன்னா நீங்க வந்து மேக்ஸிமம் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க சைன் போட்டு நீங்க உங்களுக்கு கொடுத்துருங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கோசரம் நீங்க வந்து ப்ரௌசிங் சென்டர்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணவும் கிடையாது. நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க வீட்ல இருந்து லேப்டாப் அப்புறம் மொபைல் எதுல இருந்தாலும் நீங்க வந்து ஈஸியா நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் பாத்தீங்கன்னா மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் ஆல் சப்போர்ட். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.